ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். நிமிஷா பிரியா அப்படிங்கிற ஒரு நர்ஸை பற்றி தான் நம்ம இந்தியா ஃபுல்லாக பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கேஸை பற்றி கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாலக்காடில் பிறந்து வளர்ந்த நிமிஷா பிரியாங்கிற இந்த நர்ஸுக்கு ஏமன் நாட்டில் மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. இப்போ எதுக்கு இந்த வழக்கை பற்றி நம்ம திரும்ப பரபரப்பாக பேசுகிறோம் அப்படின்னா, ஏமன் அரசு ஏற்கனவே இவங்களுக்கு கொடுத்த மரண தண்டனையை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி வர்ற ஜூலை மாதம் 16ஆம் தேதி இவங்க மரண தண்டனை நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதாவது இன்னொரு 4-5 நாளில் இந்த பெண்ணுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட போகுது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் நிமிஷா பிரியாங்கிற இந்த பெண்ணு யாரு, அவங்க எதுக்காக ஏமன் நாட்டுக்கு போனாங்க, என்ன கிரைம் பண்ணாங்க, எதுக்காக அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. நீங்க நிறைய மீடியால இந்த நியூஸை பார்த்தீங்கன்னா, நிமிஷா பிரியாங்கிற இந்த பெண்மணி தற்காப்புக்காண்டி தான் இந்த கொலையை பண்ணாங்கிற மாதிரி ஒரு பிம்பம் உருவாக்கப்படுது. இன்னொரு மீடியாவில் சில செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க நல்லவங்கலாம் கிடையாது, இவங்க பிளான் பண்ணி பணத்துக்காக தான் பேராசைப்பட்டு இந்த கொலையை பண்ணியிருக்காங்கன்னு 2 வெவ்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போறோம். இவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது, இவங்க உண்மையிலேயே நிரபராதியா இல்ல பிளான் பண்ணி கொலை செஞ்சாங்களா, இதை எல்லாத்தையும் தாண்டி நம்ம எல்லார் மனசுலயும் ஒரு கொஸ்டின் இருக்கும். நம்ம இந்திய பிரஜை ஒருத்தவங்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்ற போறாங்க, ஏன் இந்தியன் கவர்மெண்ட் இந்த ஏமன் அரசு கிட்ட போராடி இந்த தண்டனையை நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க, அதுக்கு ஏன் ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரி பலவித கொஸ்டின் நம்மளுக்கு வரும். அதுக்குரிய விடையை தான் இந்த வீடியோல நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாலக்காடுல இருக்கிற கொல்லங்கோடு அப்படிங்கிற ஊர்ல தான் நிமிஷா பிரியாங்கிற இந்த பெண்மணி பிறந்து வளர்றாங்க. அவங்க சின்ன வயசுல இருந்தே நர்ஸுக்கு படிக்கணுங்கிற மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டு அதே ஊர்ல இருக்கிற ஒரு காலேஜில் தான் நர்சிங் கோர்ஸ் முடிக்கிறாங்க. அப்படி நர்சிங் கோர்ஸ் முடிக்க விட்டு அவங்களுக்கு 2008ஆம் வருஷம் ஏமன் நாட்டில் நர்ஸா வேலை கிடைக்குது. ஜெனரலா நிறைய பேர் லோக்கல்ல வேலை பார்ப்பாங்க, பட் இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஈவன் ஏமன் நாட்டுக்கு நம்ம இந்தியாவை சேர்ந்த நிறைய டாக்டர்ஸ் நர்சஸ் போய் வேலை பார்க்கறதுனால தனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு 2008ஆம் வருஷம் நிமிஷா பிரியா முதன்முறையா ஏமன் நாட்டுக்கு போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா இவங்களுக்கு குறைவான சம்பளம் தான் கிடைக்குது. பட் என்னைக்காவது ஒரு நாள் இங்க நல்ல செட்டில் ஆகலாங்கிற நம்பிக்கை மட்டும் அவங்களுக்கு இருக்கு. 2011ஆம் வருஷம் தன்னோட சொந்த ஊரான பாலக்காடுக்கு வர்றாங்க. அங்க டோபி தாமஸ் அப்படிங்கிற ஒரு நபர் கூட இவங்களுக்கு திருமணம் நடக்குது. ஸோ திருமணம் முடிஞ்ச கையோட தன்னோட கணவரை தான் எங்க வேலை பார்க்குறோமோ அந்த ஏமன் நாட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் இந்த தம்பதிகள் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றாங்க. அதுக்கப்புறம் இந்த தம்பதிகளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. ஸோ இப்படியே சில நாள் உருண்டோடி போது இவங்களுக்கு இப்ப குடும்பமாக விட்டு அங்க செலவும் அதிகமாயிட்டு போகுது. பட் இவங்களுக்கு சம்பளம் குறைவாக இருக்கு. அவங்க கணவருக்கும் சரியான வேலை வாய்ப்பு இல்லாதனால தன்னோட ஒருத்தரோட நிரந்தரமான வருமானத்தை வச்சு இந்த ஏமன் நாட்டில் தன்னால காலம் தள்ள முடியாதுங்கிறதுனால இந்த நிமிஷா பிரியா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஒன்று பண்ணுவோம், நம்ம இந்த நாட்டில் இருந்து இதே மாதிரி நர்சிங் வேலை பார்த்து சம்பாரிச்சு காசு சேர்த்து வைப்போம், தன்னோட கணவரையும் தன்னோட பொண்ணையும் தன்னோட சொந்த ஊரான பாலக்காடுக்கு அனுப்பி வச்சிடலான்னு 2014ஆம் வருஷம் கணவரையும் பொண்ணையும் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இவங்க தொடர்ந்து ஏமன் நாட்டிலே நர்ஸாக வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இவங்களும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, எவ்வளவோ நர்சஸ் எவ்வளவோ டாக்டர்ஸ் நிறைய சம்பாதிக்கிறாங்க, நம்ம இன்னமே ஒரு நர்ஸா குறைவான சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கமே, நம்ம இன்னும் எப்படி நிறைய சம்பாதிக்கலாங்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுதுன்னா, நாம ஏன் இந்த ஏமன் நாட்டில் ஒரு சின்ன கிளினிக் மாதிரி ஓபன் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ஐடியா வருது. சரி, அதுக்குரிய என்ன ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி இவங்க விசாரணை பண்ணும்போது அப்போ ஏமன் நாட்டில் என்ன மாதிரி சட்டத்திட்டம் இருக்குன்னா, வெளிநாட்டை சேர்ந்த ஒரு நபர் இங்க வந்து ஹாஸ்பிட்டலோ இல்லை ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா கூட அவரால் எல்லா பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி இண்டிவிஜுவலா அந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதே ஏமன் நாட்டில் பிறந்து வளர்ந்த அந்த நாட்டு குடியுரிமை இருக்கிற ஒரு நபர் அந்த பிசினஸ்ல அட்லீஸ்ட் ஒரு பார்ட்னரா இருந்தா மட்டும்தான் அந்த பிசினஸ் ரன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏமன் நாட்டை இல்லாத ஒருத்தர் இண்டிவிஜுவலா இங்க பிசினஸ் பண்ண முடியாது. நீங்க என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அதுல எங்க நாட்டு பிரஜையோட பங்கு இருக்கணும் அப்படிங்கறதா அந்த நாட்டோட சட்டத்திட்டமா இருக்கு. சரி, ஓகே, அப்ப இப்ப ஏமன் நாட்டில் இருக்க ஒருத்தரை நம்ம கண்டுபிடிச்சு அவரை பார்ட்னரா சேர்த்துட்டா மேபி நம்ம இந்த ஊர்ல கிளினிக் ஆரம்பிக்கலான்னு அவங்க வலை வீசி தேடும் போது
தலால் அப்தோ மெக்தி அப்படிங்கிற ஒரு நபர் கூட இவங்களுக்கு பழக்கம் ஏற்படுது. அந்த ஒரு நண்பர் மூலமா ஒரு பழகுறாங்க. அவர்கிட்ட தன்னோட விருப்பத்தை சொல்றாங்க. அவரும் இதுக்கு ஓகேங்கிறாரு. எனக்கு மெடிக்கலை பத்தி தெரியாது, பட் நீங்க ரொம்ப நாளா நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, ஸோ நம்ம 2 பேரும் 50-50 இன்வெஸ்ட் பண்ணி அப்ப ஏமன் நாட்டோட தலைநகராக இருந்த சனா அப்படிங்கிற சிட்டியில நம்ம ஒரு கிளினிக் ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. ஸோ 2 பேரும் இன்வெஸ்ட் பண்ணி ஃபைனலா ஒரு கிளினிக் ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிளினிக்கும் சூப்பரா போகுது. ஸோ இந்த நிமிஷா பிரியாவுக்கு பயங்கர ஹாப்பி ஆச்சு. தன்னோட நெடுநாள் கனவு நிறைவான மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருக்கிற இந்த நேரத்துல தான் அந்த ஏமன் நாட்டில் ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்குது. அதாவது உள்நாட்டில் இருக்க கிளர்ச்சியாளர்கள் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹோதி அப்படிங்கிற ஒரு அமைப்பை சேர்ந்த கிளர்ச்சியாளர்கள் போராட்டம் பண்ணதோட மட்டுமல்லாம ஏமன் நாட்டில் இருக்க பல சிட்டியை அவங்க கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க கைப்பற்றின பல சிட்டியில தான் சனாங்கிறது முக்கியமான சிட்டியா கருதப்படுது. இந்த சனாங்கிற ஊர்ல தான் நிமிஷா பிரியா கிளினிக் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க கிளினிக் எந்த ஊர்ல இருக்கோ அந்த ஊர் இப்போ கம்ப்ளீட்டா கிளர்ச்சியாளர்கள் கண்ட்ரோல்ல போயிருது. இந்த டயத்துல நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா ஆபரேஷன் ரத்தோட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆபரேஷனை லான்ச் பண்றாங்க. அதோட பர்பஸ் என்னன்னா, இந்த மாதிரி ஏமன்ல உள்நாட்டு போர் நிறைய நடந்துட்டு இருக்கு, அதுல நம்ம இந்தியர்கள் யாருமே பாதிக்கப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யாரெல்லாம் இந்தியாவுக்கு வர விருப்பப்படுறீங்களோ அவங்கள ஃபுல்லாவே ரெக்கவர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4000 பேரை இந்த ஆபரேஷன் மூலமா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஏமன்ல இருந்து இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. பட் அப்ப இந்த நிமிஷா பிரியாவுக்கு 2 சாய்ஸ் இருக்கு. ஒன்னு, இந்த உள்நாட்டு பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னா இந்த ஆபரேஷன் ரகத்துல தன்னோட ஃப்ளைட்ல ஏறி ஊருக்கு போக வேண்டியது. அப்படி இல்லைன்னா உயிரை பணையம் வச்சு இந்த ஏமன் நாட்டில் இருந்து தான் கஷ்டப்பட்டு ஓபன் பண்ண இந்த கிளினிக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாங்கிற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கு. பட் இவங்க 2வது ஆப்ஷன் தான் சூஸ் பண்றாங்க. அப்போ அஃபிஷியல்கிட்ட சொல்லிடலாங்க, இல்லை சார் நான் வரல, இங்க என்னோட கிளினிக் இருக்கு, நான் அங்கே தான் இருக்க போறேங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் நிமிஷா பிரியா அவங்க வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தவறு இதுதான். இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில நடக்க போற ஒவ்வொரு நிகழ்வும் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. இப்படியே சில வருடங்கள் உருண்டோடி போது இவங்களும் அந்த சிவில் வார் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு இந்த கிளினிக்ல வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைத்துல தான் இந்த நிமிஷா பிரியாவுக்கும் அதுல இன்னொரு பார்ட்னரா இருக்க தலால் அப்படிங்கிற நபருக்கும் நிறைய கருத்து வேறுபாடு வர ஆரம்பிக்குது. அதாவது இவங்களுக்கு வர்ற ப்ராஃபிட்ல 50-50 ஷேர் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் ஐடியா இருக்கு. பட் இந்த தலால்ங்கிற நபர் என்ன பண்றாரு, நிமிஷா பிரியாவுக்கு தெரியாம அந்த கிளினிக்ல வர்ற இன்கம்ல நிறைய பணத்தை கையாடல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஈவன் அந்த கிளினிக்கோட ஓனர்ஷிப்பை கொஞ்சம் கொஞ்சமா அவர் பேருக்கு மாத்த ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதை பத்தி தட்டி கேட்கிறாங்க. 2 பேத்துக்கும் கடுமையான பிரச்சனை வருது. அப்ப இந்த நபர் என்ன பண்றாரு, அவங்கள பிசிக்கலாவும் சரி எமோஷனலாவும் சரி பயங்கரமா அபியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த நிமிஷா பிரியாக்கு ஃபர்ஸ்ட் அவங்க கணவரோட திருமணமான போட்டோவை எடுத்து அதை போட்டோ ஷாப்ல வச்சு மார்பிங் பண்ணி, இங்க பாருங்க எனக்கும் இந்த பெண்ணுக்கும் திருமணமாச்சு, நாங்க கணவன் மனைவியா தான் இந்த கிளினிக்கை ரன் பண்ணிட்டு இருக்கோம்னு ஊரு ஃபுல்லா இவங்க கணவன் மனைவிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. இதை எல்லாத்தையும் தாண்டி நம்ம இவ்வளவு பிரச்சனை தரமே, இவ ஊரை விட்டு ஓடி போயிட்டா என்ன பண்றதுன்னு இந்த நிமிஷா பிரியாவோட பாஸ்போர்ட்டையும் அவர் எடுத்து வச்சுக்கிறாரு. இப்ப நிமிஷா பிரியாவோட இருதலை கொல்லியா முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. கணவர், அதுக்கப்புறம் குழந்தைகள், குடும்பம் எல்லாமே பாலக்காடுல இருக்கு. பட் இங்க ஒரு கனவோட ஒரு கிளினிக் ஆரம்பிச்சோம், அதுல நம்ம பார்ட்னரா சேர்த்துவேன் தன்னை முழுசா ஏமாத்திட்டான், பணத்தை எல்லாத்தையும் புடுங்கிட்டான், சரிப்பா எனக்கு எதுவுமே வேணாம், என் குடும்பத்தோட போய் நான் நிம்மதியா இருக்கேன் அப்படி போலான்னு பார்த்தா பாஸ்போர்ட்டையும் வாங்கி வச்சுட்டான். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, இப்படி தனிமையில ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு கல்ஃப் கண்ட்ரில மாட்டிக்கிட்டா அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? உண்மையிலேயே இந்த பெண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பட் நாளுக்கு நாள் இந்த தலால்ங்கிற நபரோட கொடுமை அதிகமாயிட்டு வரதுனால இனிமேல் பொறுக்கவே முடியாதுன்னு ஏமன் போலீஸ்ல சார் என்ன கொடுமைப்படுத்துறான், இந்த மாதிரி என்னோட கிளினிக்ல நிறைய கையாடல் பண்ணிட்டு இருக்கான்னு ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாங்க. பட் ஏமன் போலீஸ் என்ன பண்ணிருக்கணும், அவனை கூப்பிட்டு விசாரிக்காம கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த இந்த பெண்ணை அரெஸ்ட் பண்ணி ஒரு 7 நாள் ஜெயில வைக்கிறாங்க. 7 நாள் சிறைவாசத்துக்கு அப்புறம் நிமிஷா பிரியா வெளியில வர்றாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல, இந்த உலகமே இருண்டு போன மாதிரி இருக்கு. ஊரை விட்டு தப்பிச்சும் போக முடியல, இவன் கூட இருக்கவும் முடியல, கிளினிக்கையும் பார்த்துக்க முடியல, என்ன பண்ணலாங்கிற மாதிரி முடிவு பண்ணும்போது ஃபைனலா ஒரு முடிவுக்கு வர்றாங்க. எனக்கு இந்த கிளினிக்கு வேணாம், ஹாஸ்பிட்டல் எதுவுமே வேணாம்ப்பா, நான் சேஃபா என்னோட குடும்பத்தோட போய் பாலக்காடுல நிம்மதியா வாழ போறேன். அதனால
அவங்கிட்ட இருக்கிற தன்னோட பாஸ்போர்ட்டை எப்படி வாங்குறதுங்கிற மாதிரி ஒரு திங்க் பண்றாங்க. அப்பதான் இவங்க மனசுல ஒரு பிளான் வருது. இவங்க ஏற்கனவே ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல், ஸோ இவங்களுக்கு தெரியாத ஒரு மெடிசின் கிடையாது. அதனால இந்த தலால்ங்கிற நபருக்கு மயக்க மருந்து செலுத்தி அவனை மயக்கம் அடைய வச்சு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன்னோட பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு இந்த ஏமன்கிற கண்ட்ரில எஸ்கேப் ஆயிடலாங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. ஸோ 2017 ஒரு நாள் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஸோ தலாலோட நாலேஜ் இல்லாம அவனுக்கு மயக்க மருந்தை செலுத்துறாங்க. பட் இங்க தான் ஒரு பிரச்சனையாயிருது. அதாவது இவங்க செலுத்தின மயக்க மருந்து ஓவர் டோஸ் ஆனதுனால தலால்ங்கிற அந்த நபர் மரணம் அடைஞ்சிடறாரு. என்னடா இது, ஒரு பிரச்சனையை தீர்க்க போலான்னு பார்த்தா இன்னொரு பெரிய பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டமே, என்ன பண்றதுன்னு இவங்களுக்கு தெரியல. அப்ப இதே கிளினிக்ல ஹனாங்கிற ஒரு பெண், இவங்களுக்கு நம்ப தகுந்தமான உண்மையா இருக்கிற ஒரு பெண் இருக்காங்க. அவங்களும் இதே ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்ப ரெண்டு பேரும் என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னா, இதெல்லாம் போலீஸ்ல எடுத்துட்டு போனா நம்ப மாட்டாங்க, கொலை வழக்கா கருதிடுவாங்க. நம்ம ஒண்ணு பண்ணுவோம், இந்த உடலை எப்படியே டிஸ்போஸ் பண்ணிடுவோம், நீ பாஸ்போர்ட் எடுத்துக்கோ, இந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆயிரு, அதுக்கப்புறம் வர்றதை பார்த்துக்கலாங்கிற மாதிரி ரெண்டு பேரும் முடிவு பண்ணி இந்த தலால்கிற நபரோட உடம்ப துண்டு துண்டா வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த உடம்ப ஒரு வாட்டர் டேங்க்ல போட்டுறாங்க. ஸோ சில சோர்சஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்க பாஸ்போர்ட் அவங்க ரெக்கவர் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த டைத்துல தான் தப்பிச்சு போறதுக்கு முயற்சி பண்ணும்போது இந்த கொலையை பத்தி போலீஸுக்கு தகவல் தெரியுது. இந்த நாட்டை விட்டு தப்பிச்சு போறதுக்கு முன்னாடியே நிமிஷா பிரியாவை ஏமன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ 2014 இவங்க மேல கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு இவங்க ஏமன்ல இருக்க சிறைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ இப்படியே சில வருடங்கள் இந்த கேஸோட ட்ரையல் நடக்குது. ஃபைனலா 2018 தலால்கிற நபரை கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த நிமிஷா பிரியாக்கு ஏமன் நீதிமன்றத்தில் மரண தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2020 இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனையை மீண்டும் உறுதிப்படுத்துறாங்க. அப்ப நிமிஷா பிரியா என்ன பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட்டோட கதவை தட்டுறாங்க. அங்க மேல்முறையீடு பண்றாங்க. பட் 2023 இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மனு சுப்ரீம் கோர்ட்ல நிராகரிக்கப்பட்டு ஏற்கனவே இவங்களுக்கு கொடுத்த மரண தண்டனையை சுப்ரீம் கோர்ட் மீண்டும் உறுதிப்படுத்துறாங்க. ஜெனரலா நம்ம ஊர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு கொலை குற்றவாளிக்கு மரண தண்டனை கொடுத்துட்டா என்ன பண்ணுவாங்க, டெத் ரோல பல நாள் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நாள் குறிக்கப்படும். அதுக்கப்புறம் ஜனாதிபதிக்கு ஒரு மனு அனுப்புவாங்க. அவர் நிராகரிச்சா அந்த தண்டனையை நிறைவேற்றுவாங்க. ஸோ இங்க சட்டத்திட்டம் எப்படி இருக்குன்னா, அதாவது மோஸ்ட் ஆஃப் த கல்ஃப் கண்ட்ரியில் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி மேல் கோர்ட்ல தண்டனை உறுதி செய்யப்பட்டுச்சு அப்படின்னா கடைசியில இந்த கொலை பண்ண குற்றவாளிகள் மரண தண்டையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த கல்ஃப் கண்ட்ரில சட்டம் எப்படி இருக்குன்னா, அதுக்கு பேரு பிளட் மணிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பிளட் மணி அப்படின்னா என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ ஒரு கொலைகாரன் ஒரு விக்டிமை கொலை பண்ணிடுறான். இப்போ அந்த விக்டிமோட குடும்ப உறவுகள் என்ன பண்ணுவாங்க, கொலை பண்ண இந்த நபர் மேல எவ்வளவு கோபமா இருக்கும். ஸோ என்னோட குடும்பத்தில் ஒருத்தனை கொலை பண்ணிருக்க, உனக்கு அதே மாதிரி மரண தண்டனை வேணுங்கிற மாதிரி தான் எல்லாரோட ரத்தமும் கொதிக்கும், எல்லாரோட ஆசையாகவும் இருக்கும். பட் இப்படி ஒரு சினாரியோ வச்சுப்போம். சப்போஸ் இந்த கொலை பண்ண நபர் கொலை பண்ணணும் வேணுமே பண்ணல, ஒரு ஆக்சிடென்டா பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவர் அந்த விக்டிமோட குடும்பத்திட்ட போயிட்டு பிச்சை கேட்கிறாரு, உயிர் பிச்சை கேட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. நான் வேணும்னே பண்ணல, தெரியாம பண்ணிட்டேன், அது ஒரு ஆக்சிடென்டா நடந்து போச்சு, தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்கிற மாதிரி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இன்கேஸ் அந்த விக்டிமோட குடும்பம் இவரை மன்னிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா மேபி இந்த ஏமன் அரசும் இவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து மரண தண்டனை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இது வெறும் மன்னிப்போட நிக்கிற விஷயம் இல்ல. மன்னிப்பையும் தாண்டி இந்த கொலை பண்ண கொலைகாரங்க இருக்காங்களா, அவங்க விக்டிமோட குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை காம்பன்சேஷனா கொடுக்கணும். இதுக்கு பேரு தான் பிளட் மணிமாக. இந்த பிளட் மணிக்கு அர்த்தம் என்னன்னா, நான் ஒரு கொலையை பண்ணிட்டேன், அதை காம்பன்சேட் பண்றதுக்காக பணத்தை கொடுத்து தப்பிச்சுக்கிறேங்கிறதுலாம் கிடையாது. எப்படியோ ஒரு இன்சிடென்ட் ஆக்சிடென்டா ஒரு கொலை நடந்து போச்சு. பட் அந்த பர்சன் இறந்து போனதுனால அவங்க குடும்பத்துல நிறைய பிரச்சனை வரும். வாழ்க்கை ஃபுல்லா அவங்க வாழ்க்கையை ரன் பண்றதுக்கும் அவங்க குடும்பத்தை எந்த இடத்துல சீரழிக்கப்பட்டதோ அங்கிருந்து சீரமைக்கிறதுக்கு இவங்க கொடுக்கிற பணம் உதவியா இருக்கும். பட் எவ்வளவு பணம் பிளட் மணியா கொடுக்கணுங்கிறத விக்டிமோட குடும்பம் தான் முடிவு செய்வாங்க. இப்ப நிமிஷா பிரியாக்கு கடைசியில அந்த தூக்கு கைத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வாய்ப்பு என்ன இருக்கு, இந்த பிளட் மணி தான். அப்ப கொலை செய்யப்பட்ட தலாலோட குடும்ப உறவுகள் கிட்ட பேசி அவங்களுக்கு எவ்வளவு பிளட் மணி வேணுங்கிறத கொடுத்து அவங்க மன்னிப்பையும் பெற்றுட்டா ஏமன் அரசு இவங்களை மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. விக்டிமோட குடும்பம் மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருந்து பிளட் மணியை வாங்குறதுக்கு ரெடியா இருந்தா மட்டும்தான் இந்த ப்ராசஸ். அவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு பணம்லாம் வேணாம், என் வீட்டு பையனை கொலை பண்ணல, உனக்கு இதே மாதிரி மரண தண்டனை கிடைக்கணுங்கிற மாதிரி உறுதியா இருந்தாங்கன்னா இந்த பிளட் மணிங்கிறதுக்கு பேச்சே கிடையாது.
ஸோ இப்போ நிமிஷா பிரியா அந்த தலாலோட குடும்ப உறவுகளோட பேசுறதுக்காக சாமுவேல் ஜெரோம் அப்படிங்கிற ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டை நியமிக்கிறாங்க. அவர் ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்டாவும் இருக்காரு, லாயராகவும் இருக்காரு. இப்போ அவர் என்ன பண்றாரு, இந்த நிமிஷாவோட சார்பா அந்த தலால்ங்கிற குடும்பத்தோட போய் பேசுறாரு. ஃபர்ஸ்ட் 2023 இவங்களோட தூக்கு தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அந்த தலாலோட குடும்ப உறவுகள் என்ன சொல்றாங்கன்னா, சரி ஓகே, அவங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டேங்கிறாங்க, எங்களுக்கு மொத்தம் $2,00,000, அதாவது க்ளோஸ் டு நம்ம இந்தியன் மணிக்கு 2 கோடி ரூபாய் காம்பன்சேஷன் வேணுங்கிறாங்க. இந்த தொகையை கேட்டு இவங்களே ஷாக் ஆயிட்டாங்க. பிகாஸ் நிமிஷா பிரியாட்ட அவ்வளோ பணம் கிடையாது, அவங்களோட சொந்த ஊர்லயும் அவ்வளோ பணம் கிடையாது. பட் அப்படி இருந்தாலும் இந்த சாமுவேல் அவங்க குடும்ப உறவுகள் கிட்ட என்ன சொல்றாருன்னா, எங்களால் எவ்வளவு தொகையை திரட்ட முடியுமோ நாங்க திரட்டி தர்றோங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நிமிஷா பிரியாவோட அம்மா பிரேமகுமாரிங்கிற பெண்மணி பாலக்காடில் அவங்களுக்கு சொந்தமாக இருக்கிற ஒரு வீட்டை விற்று ஒரு அமௌண்ட்டை ரெடி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த நிமிஷா பிரியாவோட உயிரை காப்பாற்றுறதுக்காக சேவ் நிமிஷா பிரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி ஆன்லைனில் நிறைய பேர்கிட்ட நிதி திரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு அமௌண்ட் வருது. ஸோ இவங்க ஊர்லேருந்து விற்ற வீடு, இந்த அமௌண்ட்டு எல்லாம் சேர்த்தா மொத்தம் ஒரு $40,000 வருது. அட்லீஸ்ட் இதை ஒரு அட்வான்ஸாக கொடுத்து அந்த தலாலோட குடும்பத்தை கொஞ்சம் சமாதானப்படுத்தினா மீதம் இருக்கிற அமௌண்ட்டை எப்படியாவது நம்ம ரெடி பண்ணலான்னு நம்ம இந்திய தூதரகம் மூலமா இந்த $40,000 அந்த தலால்ங்கிற நபரோட குடும்பத்துக்கு அனுப்பி வைக்கப்படுது. இந்த கான்வர்சேஷன் நடந்தது 2023. பட் இப்போ 2024 திரும்ப இந்த பிளட் மணியை பற்றி கான்வர்சேஷன் பேசும்போது, நாங்கள் பேசினது போன வருஷம், அப்போ 2 கோடி ரூபாய், இப்போ அவங்க உயிர் காப்பாற்றப்படனா 4 கோடி ரூபாய் வேணுங்கிறாங்க. இதை கேட்டு நிமிஷா பிரியாவோட குடும்பமே ஷாக் ஆயிட்டாங்க. அவங்க ஏற்கனவே கேட்ட $2,00,000, அதாவது 2 கோடி ரூபாய் பணத்தை ரெடி பண்ண முடியல, இப்போ திடீர்னு 4 கோடி ரூபாய் பணத்தை கேட்டா எங்க போறது? அதை எல்லாத்தையும் தாண்டி எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி இன்னொரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இவங்க ஏற்கனவே கஷ்டப்பட்டு திரட்டி $40,000 அவங்க குடும்பத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இந்திய தூதரகம் மூலமா. பட் இந்த தலாலோட குடும்பம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அனுப்பிச்ச அந்த $40,000 கூட எனக்கு வரல. ஸோ ஒட்டுமொத்தத்தில் பிளட் மணிங்கிற பேர்ல உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு பைசா கூட வரலங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ இதனால தான் அந்த பிளட் மணி செட்டில்மெண்ட் முடியல. அப்படிங்கிறதுனால தான் இவங்களோட தண்டனை உறுதி செய்யப்பட்டு ஜூலை 16 இவங்களுக்கு தண்டனை நிறைவேற்றப்படுங்கிற மாதிரி ஏமன் அரசு நாள் குறிக்கிறாங்க. இப்ப கடைசி நேரத்துல இவங்களை தூக்கு கைத்திலிருந்து காப்பாற்ற முடியுமா? இன்னும் ஒரு 4-5 நாள் தான் இருக்கு. கண்டிப்பா இது முடியும், வாய்ப்பு இருக்கு. பட் இந்த பிளட் மணிக்கு ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்தா இந்த தலாலோட குடும்பம் மட்டும்தான் இவங்களை மன்னிச்சா ஏமன் அரசு மன்னிச்சு இந்த தண்டனையை ரத்து பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க இந்த டைம் வரைக்கும் பிளட் மணி செட்டில்மெண்ட் அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட்டுக்கு வரல. மேபி இந்த வீடியோ நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்கும் போது செட்டில்மெண்ட் நடந்திருக்கலாம். பட் இன் கேஸ் அந்த செட்டில்மெண்ட் நடக்கல அப்படின்னா ஜூலை 16 அவங்களுக்கு கொடுக்க போற தண்டனை கண்டிப்பா நிறைவேற்றப்படும். இப்ப நம்ம இதுவரைக்கும் இந்த வழக்கில் பார்த்தது எல்லாமே நிமிஷா பிரியா என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி அவங்க சைடு சொன்ன ஸ்டேட்மெண்ட். நம்ம விருமாண்டின்னு ஒரு படம் பார்த்திருப்போம். அதுல ஃபர்ஸ்ட் ஒரு சீன் வரும். அதுல கமலஹாசன் சொல்லும்போது ஒரு மாதிரி இருக்கும், அதே சீனை வில்லன் சொல்லும்போது ஒரு மாதிரி இருக்கும். கமல் சொல்லும்போது இவர் பண்ணது கரெக்டா தெரியும், வில்லன் சொல்லும்போது அவர் பண்ணது கரெக்டா தெரியும். பட் ஆக்சுவலா நடந்த உண்மையை ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி திருச்சி சொல்றதுனால தான் நம்ம பார்க்கும்போது அவ்வளவு வேறுபாடு தெரியுது. இப்போ நிமிஷா பிரியாவை கேஸ் எடுத்துப்போம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல என்ன தோணுது, சார் பாவம் ஒரு அப்பாவி பெண்ணு, அந்த பெண்ணு தன்னை தற்காத்துக்கிறதுக்காண்டி தான் அந்த கொலையை பண்ணியிருக்கா, அது கொலை பண்ணணும்னு நினைச்சு பண்ணல, பாவம் ஏதோ கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆயிடுச்சு, அந்த பெண் மேல என்ன தவறு இருக்குங்கிற மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் வரும். பட் ஆக்சுவலா இன்னொரு செட் ஆஃப் எவிடன்ஸும் இன்னொரு செட் ஆஃப் பீப்புளும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தலாலுங்கிற நபர் உண்மையிலேயே திருமண போட்டோவை மார்பிங் பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லல, இந்த தலாலுக்கும் நிமிஷா பிரியாக்கும் உண்மையிலேயே திருமணம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சில செட் ஆஃப் பீப்புள் வந்து சொல்றாங்க. அதாவது நிமிஷா பிரியா எப்ப தன்னோட கணவரையும் குழந்தையும் பாலக்காட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இங்க ஒரு கிளினிக் ஓபன் பண்ண நினைக்கிறாங்களோ, அப்போ இந்த லோக்கல்ல ஒரு நபரோட ஒரு உறவு இல்லாமையோ இல்ல ஒரு ஆதரவு இல்லாமையோ ஹாஸ்பிட்டல் ரன் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுனால தான் இந்த நபரை பார்க்குறாங்க. அந்த நபரை திருமணம் பண்ணிக்கிட்டு அவர் கூட ஒரு லிவிங் டுகெதர் உறவுல இருந்து அதுக்கப்புறம் தான் இந்த ஹாஸ்பிட்டலை ரன் பண்றாங்கிற மாதிரி தான் நிறைய ஆர்டிக்கலையும் சொல்றாங்க, நிறைய சோர்ஸ்லையும் சொல்றாங்க. அப்படி இவங்க கணவன் மனைவியா தான்
அதை ரன் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு வரும்போது மேபி நிறைய ஃபைனான்சியல் ப்ராப்ளம் வந்ததுனால இந்த கிளினிக்கை தான் முழுவதும் சொந்தமாக்கிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் நிமிஷா பிரியா இந்த தலாலுங்கிற நபரை பர்பஸாவே அந்த மருந்தை கொடுத்து கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் சொல்றாங்க. ஓகே, இப்போ உண்மையிலேயே இந்த நிமிஷா பிரியா நிரபராதியாவே இருக்கட்டும், தன்னை தற்காத்துக்கிறதுக்காக இந்த கொலையை ஆக்சிடென்ட் பண்ணதாவே இருக்கட்டும், இல்ல ரெண்டாவது சொன்ன தியரி மாதிரி அவங்க உண்மையிலேயே கொடூரமான ஒரு பெண்ணா இருக்கட்டும், பணத்துக்காக கொலை பண்ணதாவே இருக்கட்டும், ரெண்டுமே கொலை தான். ஏமன் அரசை பொறுத்த வரைக்கும் நீ என்ன காரணத்துக்காக கொலை பண்ண இதெல்லாம் நான் பார்க்கல. எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் சட்டத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீ கொலை பண்ணிட்டியா, அப்போ உனக்கும் மரண தண்டனை தான். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்படிங்கிறது தான் ஏமன் அரசு உறுதியா இருக்காங்க. அப்ப இந்த வழக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரும், என்ன பிரதர், ஒரு இந்திய பிரஜை அவங்கள போய் இப்படி தூக்கில போட போறாங்களே, நம்ம கவர்மெண்ட் அவங்ககிட்ட பார்த்து பேசி ஏதாவது அவங்கள சமாதானப்படுத்தி அட்லீஸ்ட் அது ஒரு ஆயுள் தண்டனையாவது மாற்றக்கூடாதா? ஏன் இந்தியன் கவர்மெண்ட் இந்த இடத்துல ஸ்டெப்ஸ் எடுக்க முடியல அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஊர்ல உள்ளூர் கிளர்ச்சியாளர்கள், அதாவது ஹோதி அப்படிங்கிற அமைப்பு சனாங்கிற இந்த ஏமன் நாட்டோட சிட்டிய தலைநகரை கைப்பற்றிடுறாங்க. அந்த இடத்துல தான் அவங்க கிளினிக் வச்சிருக்காங்க. இப்போ அந்த சனாங்கிற ஊர்ல இருக்க சிறையில தான் நிமிஷா பிரியா இருக்காங்க. பட் இந்த அமைப்பு, அதாவது கிளர்ச்சி அமைப்பு என்னதான் ஏமன் நாட்டில் 2-3 சிட்டியை அவங்க கைப்பற்றி ஒரு அரசாங்கம் மாதிரி நடத்திட்டு இருந்தா கூட ஐநா சபையும் சரி இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி இந்த கிளர்ச்சியாளர்களை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கமாகவே நினைக்கல. அதனால இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் இந்த கிளர்ச்சியாளர்கள் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு தொடர்பும் இல்லை, எந்த பேச்சுவார்த்தையும் நடத்த மாட்டாங்க. பட் இந்த கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றின தவிர இந்த ஏமன் நாட்டில் இருக்க மீதம் இருக்க ஏரியாவை ஆட்சி பண்ணிட்டு இருக்கவங்க தான் அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கம், அவங்க கூட தான் இந்தியன் கவர்மெண்ட் பேசும். பட் இந்த நிமிஷா பிரியாவை பொறுத்த வரைக்கும் அன்பார்ச்சுனேட்டா அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டது இந்த கிளர்ச்சியாளர்களுடைய அரசாங்கமும், அவங்க இப்ப சிறை வைக்கப்பட்டது அந்த கிளர்ச்சியாளர்கள் கண்ட்ரோல்ல இருக்கிற சனாங்கிற சிட்டியிலே தான். அதனால தான் இந்தியன் கவர்மெண்ட் சொல்றாங்க, எங்களுக்கும் அந்த கிளர்ச்சியாளர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, நாங்க போய் டைரக்டா பேசினால் வேலைக்கு ஆகாது, நாங்க பேச மாட்டோங்கிற மாதிரி இந்தியன் கவர்மெண்டோட ஸ்டாண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் சில அரசியல்வாதிகளும் சில எக்ஸ்பர்ட்டும் என்ன சொல்றாங்கன்னா, ஓகே இந்தியன் கவர்மெண்ட் டைரக்டா அவங்க கிட்ட பேசாட்டா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஈரான் கவர்மெண்ட் வழியா பேசினா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தா இந்த தண்டனை ரத்தாறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. பட் இந்தியன் கவர்மெண்ட் இதுல தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணுங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதை அவசரமா விசாரிச்சிட்டு இருக்காங்க. பட் இன்னும் 2-3 நாள்ல தான் தெரியும் இந்தியன் கவர்மெண்ட் இதுல இன்வால்வ் ஆகுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது. சோ இந்த கேஸோட ஸ்டேட்டஸ் இப்போ வரைக்கும் அந்த பிளட் மணி தான் இவங்களை காப்பாத்தும். அந்த பிளட் மணிக்கோட டீலோ அக்ரிமெண்டோ எதுவுமே சைன் பண்ணப்படல. இப்போ வரைக்கும் அவங்க தண்டனை ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி ஜூலை மாதம் 16ஆம் தேதி நிறைவேற்றப்படும். இடைப்பட்ட இந்த 4-5 நாள்ல ஏதாவது பிளட் மணி அவங்க குடும்பத்துக்கும் தலால் குடும்பத்துக்கும் இந்த நிமிஷா பிரியாவோட குடும்பத்துக்கும் அக்ரிமெண்ட் ஏற்பட்டா இவங்களோட தண்டனை ஒன்னு ஆயுள் தண்டனையா குறைக்கப்படும், அப்படி இல்லைன்னா நிமிஷா பிரியா விடுதலை செய்யப்படலாம். இந்த கேஸை பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, நம்ம கண்ட்ரியை தவிர நம்ம வேற ஏதாவது ஊருக்கு நம்ம வேலைக்கு போனோமோ படிக்க போனோமோ இல்லை ஒரு டூரிஸ்டாகவே போனாலும் சரி அந்த நாட்டோட சட்டத்திட்டத்தை நம்ம முழுவதுமாக மதிக்கணும். அங்கே என்ன லா இருக்கோ அதை ஒபே பண்ணிட்டு தான் நம்ம அங்கே வாழணும். இல்லை அந்த சட்டத்தை மீறினா அங்கே என்ன தண்டனையோ அதை அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ நம்ம நினைக்கலாம், ஸோ இந்த கிரைம்ல இந்தியாவில் பண்ணியிருந்தா தற்காப்புக்காக பண்ண கிரைம் அப்படின்னு அழகா ஒரு ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க, 10 வருஷத்துல அந்த பெண்ணு வெளியில் வந்துடுவாங்க. இதுக்கு போயா மரண தண்டனை அப்படிங்கிறவ நம்ம எல்லாத்துக்கும் கொஸ்டின் வந்தால் கூட இதுக்கு தான் மரண தண்டனை. எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் கொலை பண்ணாலே மரண தண்டனை அப்படிங்கிறதா காலங்காலமாக அந்த கண்ட்ரியில் இருக்குது. அதனால எதுக்காக மரண தண்டனை கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம டினை பண்ணவே முடியாது. இந்த கேஸை நான் மொத்தம் 2 விதமாக பார்க்குறேன். இந்த நிமிஷா பிரியா நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ணலை. பட் உண்மையிலேயே என்ன நிகழ்ந்திருக்கலாம், எதுக்காக அவங்களுக்கு இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதா இந்த 2 தியரியில நான் பார்க்குறேன். அதாவது இந்த 12B அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் இருக்கும், அதில் ஷியாம் வந்து பஸ்ஸில் ஏறி போயிட்டா எப்படி இருக்கும், ஏறாமல் போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ ஃபர்ஸ்ட் தியரி எடுத்துப்போம். இந்த தியரியில வந்து இந்த பெண் உண்மையிலேயே நிரபராதிப்பா, அவங்கள உண்மையிலேயே எல்லாம் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்போ அந்த பெண்மணியை இவன் கொடுமைப்படுத்தியிருக்கான், ஃபினான்ஷியல் எல்லா பணத்தையும் பிடிங்கிருக்கான், ஹாஸ்பிட்டலே அவன் பேருக்கு வாங்க முயற்சி பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் இந்த பெண்ணோட பாஸ்போர்ட்டையும் எடுத்து வச்சிருக்கான். இந்த பெண்ணுக்கும் அவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, இருந்தாலும் கல்யாணம் ஆன மாதிரி எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கான். இது வந்து ஒரு தியரின்னு வச்சுப்போம். அப்போ இந்த பெண்மணி ஊருக்கு தப்பிச்சு வரணுங்கிறதுக்காண்டி அவனை மயக்க மருந்து கொடுத்து அந்த பாஸ்போர்ட்டை எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ மயக்க மருந்து கொடுக்குறாங்க, அது ஓவர் டோஸ் ஆகி இறந்து போயிடுறாரு. இது வந்து ஆக்சிடென்ட்டாக நடந்தது.
இப்போ வரைக்கும் கூட ஓகே, அவங்க தப்பிக்கிற கூட சான்ஸ் இருந்துச்சு. அப்போ அந்த பெண்மணி என்ன பண்ணியிருக்கணும், ஏமன் கவர்மெண்ட் கிட்டையும் அஃபிஷியல்ட்டையும் நடந்ததை சொல்லியிருக்கணும். இதுதான் சார் நடந்தது, என்ன இந்த மாதிரி பண்ணா, பட் என்னதான் போலீஸ் நம்பாமல் இருந்தால் கூட நான் கொடுத்த மருந்து ஓவர் டோஸ் ஆனால தான் இறந்து போயிட்டா, நான் எதுவுமே பண்ணலைங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கலாம். பட் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இதை அஃபிஷியலாக எடுத்துகிட்டு போகாமல் இந்த நபர் இறந்து போனதுக்கப்புறம் அவரோட உடம்பை துண்டு துண்டாக வெட்டி அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் டேங்க்ல போட்டிருக்காங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் தான் இது ஒரு பிளான்டு மர்டர் அப்படிங்கிற மாதிரி நிமிஷா பிரியா மேல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துது. இன்கேஸ் அவங்க இந்த விச ஊசி போட விட்டே அவங்க இறந்து போயிட்டாருன்னு சொல்லி ஏதாவது அஃபிஷியல்கிட்ட சொல்லியிருந்தா இந்த கேஸ் மேபி வேற மாதிரி போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது அவங்க உண்மையிலேயே நிரபராதினா, இல்லை ரெண்டாவது தியரி சில சோர்ஸ்ல சொல்ற மாதிரி அவங்க உண்மையிலேயே பேராசை பிடிச்ச பெண்மணியா இருக்காங்க. பாலக்காடுல தன்னோட கணவருக்கு துரோகம் பண்ணிட்டு இங்க ஒரு கிளினிக் ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக தலால்ங்கிற நபரை உண்மையிலேயே அவங்க கல்யாணம் பண்ணி இவங்க ஒரு லிவிங் டுகெதர் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னே வச்சுப்போம். அப்போ இவங்க பண்ணது தப்பு தான். சரி, அதுக்காக அது மரண தண்டனை நியாயப்படுத்த முடியாது இந்த தப்புக்காக. பட் அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த முழு ஹாஸ்பிட்டலையும் தான் பேருக்கு எழுதி வைக்கணுமோ, இல்லை ஏதோ ஒரு ஃபினான்ஷியலில் தான் இவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு, அதனால பர்பஸாக ஒரு பிளான் பண்ணி செய்யப்பட்ட கொலையாக தான் இருக்கும் இது ரெண்டாவது கேஸில். ஸோ அது கண்டிப்பாக பணத்தாசைக்காக பண்ணப்பட்ட கொலையாக தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு தியரியை எடுத்து பார்த்துக்கிட்டா கூட என்னதான் இவங்க பண்ண கொலையில சில நியாயம் இருந்தா கூட முதல் தியரி படி இவங்க பண்ணது கொலை தான். ஏமனை பொறுத்த வரைக்கும் நீ என்ன மோட்டிவா இருந்தாலும் அது கொலை அப்படின்னா கண்டிப்பா மரண தண்டனை தான். இதுதான் அவங்க சொல்ற தியரி. ஸோ இந்த பெண்மணி உண்மையிலே நல்லவங்களா கெட்டவங்களா பேடா இதெல்லாம் இப்போ அனலைஸ் பண்ணி வேஸ்ட் ஆஃப் டைம். அதனால இந்த வழக்கில் ஒரு சேஞ்சும் நடக்க போறதில்ல. இப்போ இந்த வழக்கு நெடுதூரம் கடந்து வந்துருச்சு. இந்த வழக்கில் ஒரே ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்னா அது பிளட் மணி மட்டும்தான். அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேபி இன்னொரு 2-3 டேஸ்ல இந்த பிளட் மணி அக்ரிமெண்ட் வருதா இல்லையான்னு தெரியலாம். இன் கேஸ் அப்படி வரலைன்னா ஜூலை மாதம் 16ஆம் தேதிக்கு மேல இந்த நிமிஷா பிரியா உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல பலவித எக்ஸ்பர்ட் சொல்ற மாதிரி 2 விதமான தியரி சொல்றாங்க. உண்மையிலேயே நிமிஷா பிரியா ஒரு நிரபராதி, அவங்க தன்னை தற்காத்துக்கிறதுக்காண்டி தான் ஆக்சிடென்ட் அந்த கொலையை பண்ணாங்களா, இல்ல பல மீடியால சொல்ற மாதிரி இன்னொரு தியரி, ஈவன் நம்ம தமிழ் மீடியாலே நிறைய பார்த்துட்டேன், நிமிஷா பிரியா ஒரு மோசமான பெண்மணி, பணத்தாசை பிடிச்ச பெண்மணி தான் நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. இல்ல அவங்க சொல்ற தியரி உண்மைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த பெண்மணி பணத்துக்காண்டி தான் பர்பஸா ஏமாத்தி இவரை கொலை பண்ணிருக்காங்க, இந்த நபர் அவங்க ஏற்கனவே திருமணம் பண்ணியிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.